அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 26/11/2025 கார்த்திகை மாதத்தின் 10ஆம் நாள் கார்த்திகை புதன்கிழமை சஷ்டி விரதம் மற்றும் திருவோண விரதம். இந்த நாள் சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னு அழைக்கப்படுது. புதன்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூட விஷ்ணு பகவானையும் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே போல உங்கள் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைன்னு குடும்ப பிரச்சனைன்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சஷ்டி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சூட்சம பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா துவரம்பருப்பு இருக்கும். நம்ம துவரம்பருப்பு டப்பால தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். துவரம்பருப்பு டப்பால இந்த 3 பொருட்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி மறைத்து வைக்க போறோம். அவ்வளவுதான். இது நீங்க பூஜை அறையிலையும் செய்யலாம், இல்ல உங்க வீட்டு சமையல் அறையிலையும் தாராளமா செய்யலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யலாம். மாத விளக்காய் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடாது. அது மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. மற்றபடி எல்லாருமே செய்யலாங்க. நீங்க இதுக்கு ஒரு பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு துண்டு சுக்க வைக்கணும். சுக்கு வச்சுட்டு 9 மிளகுகளை எண்ணி எடுத்து வைக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளு பயிரை எடுத்து வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அதை தோரம்பருப்பு டப்பாக்குள்ள எடுத்து வச்சிருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுறணும். அதாவது ஓடக்கூடிய நீர், அதாவது நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா, கிணறு மாதிரி தங்கக்கூடிய தண்ணீரில் போடக்கூடாது. ஓடக்கூடிய நீர்நிலைகளை போடணும். அது எனக்கு சாத்தியம் இல்லைங்க, பக்கத்தில் அதை மாதிரிலாம் நீர்நிலைகள் இல்லை, ஆறு இல்லை எனக்கு இங்கே பக்கத்தில், குளம் இருக்கு, ஏரி இருக்கு, அங்கே போடலாமான்னா ஆறு, அதாவது ஓடக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் போடணும். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி தங்கி இருக்கிற இடத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போடக்கூடாது. இப்போ எனக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது மரத்துக்கடியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. கால்படாத இடமா இருக்கணும். அதை மாதிரி ஒரு மரத்துக்கடியில் கொண்டு போய் இந்த மூட்டையை போட்டு வந்துடுங்க. இந்த மூட்டையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, சமையலில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பு டப்பாலையும் வைக்கலாம். இல்லைங்க, நான் பூஜை அறையில் தோரம்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன், அதில் இந்த மூட்டையை வைக்கலாமானாலும் தாராளமாக வைக்கலாம். அதிலும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் தொழில் ரீதியான தடைகள் நிச்சயமாக நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.